கோவையில் மே 2 பிரம்மாண்டமான CSI Edu Connect 2026 மாணவர்களுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள CSI ஆல் சோல் சர்ச் வளாகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, கல்வியின் முன்னேற்றம் குறித்து CSI Edu Connect 2026 நிகழ்ச்சியானது மே 2 நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டர் வெளியீட்டு விழா கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தென்னிந்திய சர்ச் டைசன் அலுவலகத்தில் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் பிஷப் பிரின்ஸ் கால்வின் வெளியிட்டார். உடன் டாக்டர் அருமைராஜ் இயக்குனர், CSI பொறியியல் கல்லூரி, அமிர்தம் பொருளாளர் ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கல்வி சொற்பொழியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களிடம் நேரடியாக கலந்துரையாடுகிறார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிஷப் பிரின்ஸ் கால்வின், கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக CSI திருச்சபை சார்பில் கல்வி பணிகள் செய்து வருவதாகவும், இதில் மலைவாழ் மக்கள், இருளர் போன்ற சமுதாய மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு சேவை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த CSI Edu Connect 2026 நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி கல்வி மாணவர்கள் கலந்து கொள்ளப் போவதாகவும், அவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி குறித்து அறிவுரை வழங்கி மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரு நோக்கமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக மலைவாழ் மக்கள், இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைவார்கள் என தெரிவித்தார். வழிகாட்டுதலை தர இருக்கின்றார்கள். எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தால் எந்த கோர்ஸில் நாம் சேரலாம் என்று சொல்லி அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த CSI Edu Connect 2026 உங்களுடைய எதிர்காலத்திற்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நீங்கள் அந்த நாளிலே சரியாக 10 மணிக்கு CSI ஆல் சோல் சர்ச் ரேஸ்கோர்ஸில் இருக்கிற மண்டபத்திலே வந்து கூடுங்கள். நிச்சயமாகவே அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை உண்டாக்குகின்ற நாள். சிறப்பான ஒரு நிகழ்வை உங்களுக்காக நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கின்றோம். அனைவரும் வாருங்கள். பெற்றோர்களை அழைக்கின்றேன், உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். அதேபோல் கல்வி நிறுவனங்களை நாங்கள் அழைக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வாயுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.